நாங்கள் இன்றைக்கி ஜெபத்தோடு இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, அருமையான இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். துதியில் மத்தியில் வாசம் பண்ற தேவனே, உமக்கு கோடான கோடி தோத்திரம். ஸ்பெஷலி ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமேன். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-32 முதல் வசனங்களை படித்து ஒரு வசனமாக கவனித்து கடந்து செல்வோம். ரீட் பண்ணிங்களா? மத்தேயு 5:23-32. தெரியுதா? கேட்கலையே. தெரியல பாஸ்டர், ஸ்கிரீன்ல வேற இல்ல பாஸ்டர். தெரியலையா? இல்ல பாஸ்டர். ஷேரிங் இப்ப வந்துட்டோம் பாஸ்டர். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்பட்டாலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. 26ஆம் வசனத்திலே பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டார் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடருண்டாகினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். 30ஆம் வசனத்திலே உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினாலே ஒன்றி தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். அப்படி தள்ளிவிட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு வசனமாக கடந்து செல்வோம். என்ன விதமாக இந்த ஒவ்வொரு இதொரு டெர்மின் ஆஃப் த மவுண்ட் 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரங்கள் மத்தேயுல இயேசு பிரசங்கித்தது ஆல்மோஸ்ட் எல்லா பைபிளையும் அடக்கமாக போல உண்மையில் இந்த பிரசங்கம். இதில் இன்றைக்குரிய போர்ஷனை கவனித்து பார்ப்போம். ஆகையால் பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இப்போ எப்பொழுதுமே காணிக்கையை இந்த ஓல்டருக்கு கொண்டு வரண்டெல்லாம் உண்மையில் வேர்ஷிப்போட சம்பந்தப்பட்டு தானே அந்த காலத்தில் இருந்தே. இப்போ ஆபேல் வந்து ட்ரூ வேர்ஷிப்பு அந்த காணிக்கோடு தான் வர்றது இல்லையா? அப்போ அந்த விதமாக இது வேர்ஷிப்பை பற்றி தான் சொல்லுது. அப்போ அந்த வேர்ஷிப் வந்து உண்மையிலேயே அந்த ஒரு துர்மனச்சாட்சியோட ஒரு சகோதரனை நோக்கி ஒரு துர்மனச்சாட்சியோட வந்து அதில் உண்மை இல்லை. அது இயேசுவே சொல்கிறேன் இல்லையா, உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனபடியே தான் என்ன சொல்கிறேன் சொன்னால் உண்மையில் அதை சீர்படுத்தாவிட்டால் இந்த வேர்ஷிப்பில் அர்த்தம் இல்லைன்னா அந்த வேர்ஷிப்பில் உண்மை இல்லை. அப்போ அதுக்காக வேண்டித்தான் இப்போ எங்கள் எபிரேயர் 10:22 கூட
துர்மனைச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவளாயும் சுத்த ஜலத்தாளப்பட்ட சைரமுள்ளவாயும் உண்மை உள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ணச்சத்தோடும் சேர கடவோம் தேவனிடம். மேலாவது வேர்ஷிப்பை அந்த அந்த சாப்டர் முழுக்க அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த வேர்ஷிப்பை புது ஏற்பாடில் இருக்கிற வேர்ஷிப்போட கொம்பே பண்ணி பேசுறது. அப்போ அந்த விதமாக அது அதில் தான் இந்த வேர்ஷிப்பில் உண்மை இல்லை. அதே விதமாக யாக்கோபு 4:8 கூட தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அந்த அது எப்படி நாங்கள் பரிசுத்தமாக்குறது? நாங்கள் பரிசுத்தமாக்குறேன்னு சொல்கிற போதே அதுதான் இந்த எது அது இந்த இன்னொரு ஒரு 2 வசனங்களை படிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம். அந்த எப்படி பரிசுத்தம் பண்ணுறதுன்னு தெரியணும். அவன் பொய்யன் என்று போட்டிருக்கு. தன் இவன் 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பாய்த்தால் அவன் பொய்யன். திரும்பவும் அந்த பொய் உண்மை என்றதெல்லாம் இல்லாமல் சென்ற பண்ணி இருக்கு. தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாதவனத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லி. அப்போ அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா திருப்பம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது இது மார்க்கு 11:25 உங்கள் ஒருவன் பேர் உங்களுக்கு குறை இருந்தால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்களை தப்பிதங்களை உங்களுக்கு மென்னிக்கும்படி அவன் குறைய அவனுக்கு மென்னியுங்கள் என்று சொல்லி. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? இப்போ ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் அந்த உண்மையோடும் ஆவியோடும் அந்த என்று சொல்கிற போது சுத்திகரிப்பு அந்த ஹோலினஸ் என்று சொல்கிறதெல்லாம் தேவ பயம் எங்களுக்குள்ள இருக்கா. அந்த ரிவர்ஷிப்பில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுதுகளும் பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த விதமாக ஏசியா 29:13 தான் இவர் மத்தேயு 19 7-9 இவர் யார் இயேசு கோட் பண்ணினது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பியாக இருக்கிறது. இப்போ மனுஷர் அவங்களெல்லாம் எதிராக போய் அதில் அவர் தான் சொல்கிறார், நீங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை, அது நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் அப்பா ஆண்டவர் கொடுத்துட்டேன்னு சொன்னால் ஓகே என்று சொல்லி அதுகள் எல்லாமே அந்த அப்படி அப்போ அதுதான் தேவனு பேப்பர் பயம்னமே இப்போ போதிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறுறாங்க. அப்போ அந்த விதமாக அது தேவனு பேப்பர் பயம் இல்லை, மனுஷனுக்கு பேப்பர் பயம். அப்போ அந்த விதமாக இருக்கிற விஷயங்களில் உண்மையான ஆராதனை இல்லை. ஆனபடியால் தான் ஏபிசி 5ஆம் அதிகாரத்தில் கூட அந்த துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுவான உரை கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாடுகள்னாலும் புத்தி சொல்லி கொண்டு உங்களை இதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனை என்றதெல்லாம் ஆராதனை இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவை தேவனை சோதனை எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்க. தெய்வ பயத்தோடைய ஒரு பொருட்கள் படிங்களேன். உண்மையிலேயே ஒரு குரல்கள் படிக்கிற போது அதில் இடறுதல் இல்லை. அந்த உறவுகள் ஒரு சீர்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் தேவனுக்கு பயப்படுறபடியால் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். அப்போ அந்த பயம் இல்லாததுல அந்த சுத்திகரிப்பு இல்லை, அந்த துர்மனைச்சாட்சி நீங்காது. ஆனபடியால் தான் அந்த ஆராதனையில் உண்மை இல்லை. ஆனபடியால் தான் இப்போ அந்த சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்கு நாங்கள் அந்தபடி இருதரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவானது செய்கிறது சிலாக்கியத்தை அவர் மூலமாக இயேசு மூலமாக பெற்றோம் என்று அது எபேசியா 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதில் என்ன அந்த பயத்தை கொடுக்குறது பயத்தை ஆவியானவர். ஆண்படி தான் ஆவியாளர் நிறைந்தால்தான் அதை காண முடியும். அப்போ அந்த விதமாக அந்த ஆவிக்கேற்றபடி நடக்கிறது அல்லது ஆவியில் ஆராதனை செய்கிறேன்னு சொல்கிறது. ஆவியாளர் இந்த போது தான் அவங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆராதனை செய்கிறத பார்த்து தான் அவங்க ரட்சிப்படைந்துக்கிறாங்கன்னு தெரிய வருது. அந்த விதமாக ஆராதிக்கிற ஜனங்கள் தான் உண்மையில் ரட்சிக்கப்படுறது. ஆனபடியால் தான் இந்த இதை நாங்கள் சீர்படுத்தாமல் அந்த காணிக்கையை கொடுக்குறதுலையோ அந்த ஆக்டிவிட்டீஸில் இது முழுக்க இப்போ இந்த கண்டெக்ஸ்ட் என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல் நாங்கள் அதை படித்தது இந்த பரிசேயருடைய நீதி எல்லாம் பரிசேயர் செய்கிறாங்க. அந்த பரிசேயருடைய நீதியை விட எங்களுடைய நீதி அதை விட பெருசாக இருந்தாலே நாங்கள் அதை ஒரு ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அப்போ அந்த உண்மையான நீதி அது என்று சொல்கிறது இதுன்றதுக்கு தான் இந்த செக்ஷன் அந்த அவருடைய சேமன் அந்த செக்ஷனில் தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த விதமாக உண்மையிலேயே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும், எல்லாம் பயத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது கொள்ளணும்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த காணிக்கைக்குள்ள விஷயம் இல்லை. துருமனச்சாட்சி இல்லாமல் ஒரு தடவை நோக்கி தேவனண்ட சேர்ற போது அந்த காணிக்கை தேவனை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அந்த உண்மை உள்ள ஆராதனை. அதுக்குரிய அந்த வசனங்கள் தான் இந்த 23, 24. அடுத்ததாக 25, 26 சேர்த்தபடி படிப்போமே. அது ஒரே விஷயம் என்றபடியால்
எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளிகளோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரம் அவனோட மேல்மனம் பொருந்தாவிட்டா நீ ஒரு காசும் குறைவன்றி கொடுத்திருக்கும் அளவும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாவே சொல்லுகிறேன். இப்போ இங்கே இது வந்து என்ன உண்மையில் மெனிப்பை பற்றி, அது ஆராதனையை பற்றி, இது மெனிப்பை பற்றி. என்னென்னா ஞாபகம் இருக்கா அந்த இது வந்து மத்திய 25 அல்லது 18 தான் உண்டு. அதில் வந்து பீட்டை வந்து கேட்குறான் இல்லையா, எப்படி என்று சொன்னால், ஆண்டவரே நான் வந்து என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் என்ன 7 தரமாக மன்னிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் 7 times 77 times, அதுக்கு லிமிட் இல்லை, லிமிட் இல்லாமல் திருப்பி என்ன ஆண்டவரை தான் எங்களுக்கு செய்கிறார். அந்த விதமாக மன்னிங்கன்னு சொல்லி என்ன காரணத்தால் அந்த அதுக்கு வந்து ஊமையை சொல்கிறார். ஊமையை சொல்லி ஒருத்தன் பெரிய கடன்பட்டான், அதே ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே மன்னிச்சு விடுறார். அவன் போய் சின்ன ஊழியை காணப்பட்டு ஒவ்வொரு காசும் பே பண்ண மட்டும் உன்னை சிறையில் போடுவேன்னு சொல்லி சிறையில் போட்டு வாதிக்கிறத பார்க்குறோம். அப்போ அதை போய் மற்றவங்க அந்த ஆண்டவருக்கு சொன்ன போது அதுக்கு பிறகு அந்த வசனங்களை படிக்கிறேன் 32 வரைக்கும் 35. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பிட்டு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்ன வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கமளவும் உவாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரர் செய்த சப்பிதவங்களை மெனியாக போனால் அவன் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார்னு சொல்லி அதைத்தான் இவர் இதில் சொல்கிறார். என்னென்னு சொன்னால் அது அந்த லூக்காம் 6ஆம் அதிகாரத்தில் இவன் அந்த என்னென்னு சொல்ல அது உண்மையிலே Psalm 37:21 சமரியாக இருக்குது. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தா போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்குறான். இப்போ திருப்பம் இந்த நீதியை பற்றி தான், எங்களுடைய நீதி பரிசையுடைய நீதியை விட கூடினால் ஒழிய தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன, அது இப்படி இப்போ இந்த மாரி இறங்கி கொடுக்குற போது எங்களுடைய நீதி பட்ட போல எங்களுக்கு முன்னால் செல்லுமெண்டெல்லாம் வசனங்கள் இருக்குது இல்லையா. அப்போ அந்த விதமாக அதைத்தான் லூக்காரில் இந்த ஒரு கண்ணத்தை அடிக்காமல் கண்ணத்தை கொடுக்குறது, கடன் வாங்கினா அதை திருப்பி கேட்கலாம் விடுறது, அவங்களே ஆக்கினக்குள்ள தீக்கா விடுறது, அந்த இது எல்லாமே அந்த நீதிக்குரிய இது. அந்த என்னென்னு சொன்னால் தேவ நீதி கடந்து போகுது. அப்படி நாங்கள் ஜீவிக்கிற போது தேவன் அந்த எல்லாத்தையும் பல ராஜ்யத்திலையும் இந்த புல ராஜ்யத்திலும் உண்மையிலேயே விஷயங்களை பெருக்கி கொடுக்குறார். அப்போ அந்த விதமாக கடன் படுறது என்று சொல்கிறதெல்லாம் மன்னிக்கிறதுக்கும் அது வந்து உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் கடன். இது கூட நேச்சுரல் கடனே ஆண்டவர் எப்போவுமே ஓமையில் நேச்சுரல் ஸ்டோரிஸை தான் சொன்னது அவங்களுக்கு புரியாதபடியால். அப்போ அந்த விதமாக அதுதான் யாக்கோபு 5:9 கூட சகோதரரை நீங்கள் நியாயந்திக்கப்படாதபடி கொடுக்க விரோதமாய் முறையிடாமல் இருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். ஆனால் இப்போ எங்கள் Proverbs 25:8 வழக்காட பதட்டமாய் போகாதே, முடிவிலே உன் அயலாம் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று கேட்பாய். என்ன சொன்னால் டோன்ட் டேக் இட் டு கோர்ட். இந்த விஷயங்களுக்கு மன்னித்து விட்டு அப்படி மன்னிக்கிறது வந்து ரியல் மன்னிப்புன்னு சொல்லி சும்மா அப்படி ஓகே ஐ எம் ஃபார் கிவிங் யூ இல்லை டெட்டுகளை கேன்சல் பண்ணுறது ஈவன் நேச்சுரல் இதில் அந்த விதமாக செய்து அப்படி இருக்கிற ஒருவன் வந்து ஆராதனை இருக்கிற போது அல்லது வந்து அவங்க வந்து சேர்ற போது தான் உண்மையிலேயே அந்த தேவனை பிரியப்படுத்துகிறோம். அதில் நீதி இருக்குது, அதுதான் தேவ நீதி. அப்போ அந்த தேவ நீதியைத்தான் தேவன் தேடுகிறார். அப்படி தேடுற போது அவங்க எங்கண்ட கடன்களை எல்லாம் மன்னித்து விடுறார். அதுதான் அந்த எசன்ஸ் ஆஃப் த திங். பேர் 27ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்யாயிட்டு. திருப்பவும் பாருங்க, அந்த கண்டெக்ஷன் சொன்னால் பேசுடைய நீதியை விட அவங்களெல்லாம் உண்மையிலே அப்படி ஒரு ஒரு மற்றவங்களுடைய கண்ணில் இந்த விதமான இதுகள் ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த உண்மையான நீதி அந்த இப்போ நாங்கள் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற போது எங்கள் இதயத்திலே நீதி உண்டாகும், நாங்கள் அறிகிற போது நாங்கள் ரட்சிப்படைகிறோம் என்று சொல்லி. அப்போ அந்த விதமாக இதயம் சம்பந்தப்பட்டது தான் அந்த இயேசு அந்த இதயம் சம்பந்தப்பட்டதாக அதில் நீதி இருக்கணும். அந்த நீதி இல்லாவிட்டால் உண்மையிலேயே தேவனை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. பாவிகளை தேவனை ஏற்றுக்கொள்றதில்லை. இப்போ உண்மையிலே நீதிமான்னு சொல்கிற போது இந்த விதமான நீதியை தான் ஆண்டு எதிர்பார்க்குறார். அப்போ அதனுடைய தான் இந்த இச்சையோடு பார்க்குற விஷயத்துல எல்லாம்
மத்தேயு 15:8 தொடக்கம் 20 இயேசு ஞாபகம் இருக்கா அந்த மற்ற 15ஆம் அதிகாரம் தானே இந்த கூடருக்கு வழிகாட்டுறாங்க. அவங்க வந்து உங்களுடைய பாரம்பரியத்தால் இதனுடைய வசனத்தை பிரியமாக்குறீங்கன்னு சொல்லி அப்போ அவங்க வந்து அவர் சொல்கிறேன்னா இப்போ கூடருக்கு வழிகாட்டுறாங்க. வாயை கையால் என்ன கையை கழுவாமல் சாப்பிட்றதில்ல, வாயிலேருந்து புறப்படுறது தான் ஒரு தீட்டுப்படுத்த முடியும். அவங்க என்ன அர்த்தம் அதுண்டு. அப்போ நான் சொன்னேன், வாயிலிருந்து புறப்படவில்லை இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளையும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ரெண்டு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. இதயத்தில் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொச்சாய்களும் அவைகள் தான் புறப்பட்டு வந்து ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது. அது என்ன சொன்னால் இதயத்தில் இருக்கிற விஷயங்கள். அப்போ அது இன்னுமே நாங்கள் அது இப்போ மாம்சத்துலேருந்து தப்ப முடியாது. ஆனப்படி எனக்கு ஞாபகம் இருந்து இப்படி சொல்கிற போது என்னோடய ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து அவர் லுதரன் சேர்ச்சுக்கு அட்டன் பண்ணி கொண்டு வந்தவர். அப்போ பிற மாதிரி சேர்ச்சுக்கு போகிறது விட்டுட்டார் என்னுடைய பாஸ் மேலே ஒரு ப்ரொஜெக்டுக்கு. அப்போ அவர் வந்து என்ன அவர் வந்து பேங்க அந்த ஆர்மேனியன் என்று சொல்லி அந்த 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 ஒரு ஜெர்மன் கூட்டம் இருக்குல்ல, அதுக்கு சொந்தமானவர். அப்போ வந்து அவர் வந்து என்ன ஹேரவன் நான் கேட்டபோது இதை தான் அவர் சொன்னார். இப்படி எல்லாம் பைபிளில் இருக்குது, அது என்னால் செய்ய முடியலை, என்னபடி எல்லாம் தமிழ்லைன்னு சொல்லி அது கூட தான் நான் போவான் விட்டேன். இவ்வளோத்துக்கும் அவர் எல்டராக எல்லாம் இருந்தவராம், வந்து என்ன டீக்கடை எல்லாம் அப்படி இந்த விட்டு போயிட்டாருன்னு சொல்லி. அப்போ ஜேம்ஸ் அதுக்கு தான் பார்க்கணும். அது வந்து எங்களால் ஆகாத காரியம். ஆனால் அதுக்கு அடுத்தான் ஜேசு மரித்தது. அது கூட ஆவியை கொடுத்து எங்கள் இதயத்தை விசுவாசத்தால் சுற்றி இருக்கிறபடியால் உண்மையிலேயே ஆவியால் நிறைந்த விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் அதை சுற்றி அடிக்கிறார். நாங்கள் செய்ய முடியாது, அவரே செய்கிறார். அதுகளை தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ அந்த பாவம் உண்டாகிறது என்றெல்லாம் யாக்கோபு 1:14 தன் சுயேட்சையாலான் அவன் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தெடுத்து பாவம் பிரவிக்கும், பாவம் பூர்ணமாகவும் எண்ணத்தை பிரவிக்கும் என்று சொல்லி தென் இதைத்தான் இப்போ அதை எப்படி இதில் தப்புன்றதுக்குத்தான் அதை பெயர் டிஃபைன் பண்ண போது அப்போஸ்தலர் 15 7-9 இப்போ நீங்கள் அடைஞ்சிருக்கிறபடி புறஜாதியர் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களை முன்னே என்ன தெரிஞ்சோட உங்களுக்கு தெரியப்படும் சொல்லி அப்படி அதை அங்கே நான் இதை பிரசங்கித்த போது இதயங்களை அடைஞ்சிருக்கிற தேவன் நமக்கு பசுத்தாவியை தந்தன போல அவங்களுக்கும் கொடுத்து விசுவாசத்தினால இவங்களை இதயங்களை சுத்தமாக்கினாருன்னு சொல்லி அதுதான் முழு விஷயமே. அந்த விசுவாசத்தை காண்ற போது பசுத்தாவின் வெள்ளை மேலே தான் அந்த சுத்திகரிப்பு வாடுது. அதை பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுக்க அதை பற்றித்தான் நாங்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினதை பிள்ளைன்னு சொல்லி போட்டு அவர் என்ன சொல்கிறார், அந்த மாம்சத்திலே பலவனமே அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படி. இந்த நியாயப்பிரமாணம் இப்போ செய்யாதுன்ட்டு இருக்குது, ஆனால் அதை வந்து எங்களால் செய்ய முடியாததை தேவனை செய்யும்படி எப்படி அவர் தன்னுடைய ஆவியை வைத்து ஆவியால் வழி நடத்தி அந்த ஆவியின் வல்லமையால் அது அப்படியே அந்த பாவத்தை போக்கும் பலியான அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால், அந்த ரத்தம் கழுவும் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் அவர் அந்த ஆவியை கொடுத்து நாங்கள் செய்ய முடியாத அவரே செய்கிறார், ஆவியாக இருக்கிற தேவனே செய்கிறார். அப்படித்தான் அந்த நிலைக்கு வாருது. அப்போ உண்மையிலேயே அந்த ஆவியும் இருக்கணும், விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் ஆவியை கொடுக்குற தேவன். நாங்கள் சொல்லி இது 4ஆம் நிறைகிற அனுபவம். ஒரு தரம் வந்து சும்மா பேப்டிசம் இந்த ஹோலி ஸ்பிரிட் அல்ல, அது ஆரம்பம். ஆனால் நாள்படியாக நம்ம ஜீவிக்கிற ஜீவியத்தில் அந்த அனுபவம் இருக்கணும். அப்படி இருக்கிற போதும் உண்மையிலேயே அந்த இதயத்தில் அந்த சுத்திகரிப்பை காண முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அவர் ஒரு அசம்பிளிக்கு ஒரு பேஸ்டர் ஜிமி சுவாகாட்டுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து நாங்கள் வந்த காலத்தில் நடந்தது. அவர் இப்போ தான் எத்தனையோ எனிவே. அப்போ அவர் வந்து அது வந்து ப்ராஸ்டிடியூட்ஸோட முதல் தரம் போய் காரில் போன போது பிடிபட்டுட்டார். பிடிபட்டோடனே முதல் அவங்க ஓன் பண்ணி நான் சொல்கிறது அவங்க அந்த போர்டு எல்லாம் அந்த அசம்பிளி போர்டுக்கும் அது பெரிய ஆர்கனைசேஷன் இல்லையா, எல்லாம் இதுன்னு போட்டு பேருந்து விட்டவங்க வந்து அவர் மன்னிப்பு எல்லாம் கேட்டு பேருந்து அவர் அப்படி இதுன்னு போட்டு பேருந்து கொஞ்சம் அது பிறகு 2ஆம் தரம் பிடிபட்டுட்டார். அவர் அதுவும் ஸ்பீட் டிக்கெட் பிடிக்கப்பட்ட போது அவர் இன்னொரு ப்ரொசீடியூர் இருந்ததை கண்டது பிறகு அதோடய அவங்க இன்னும் ஆளை ப்ரீச் பண்ண விடலை. அப்படி நிறைய இப்போ வந்து 75 70 வயது இப்போ இந்த இப்போ இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முதல். அப்போ அதுக்கு வந்த பிறகு தான் புக்ஸ் எல்லாம் எழுதி பிறகு இப்போ திருப்பி ப்ரீச் பண்ணுறார். இவ்வளோ எத்தனையோ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கிட்ட 20 வருஷத்துக்கிட்ட ஆள் வந்து என்ன காரணத்தால் பைபிளில் அதுக்கு பதில் இருக்குன்னு எனக்கு தெரியும்.
ஆனால் அந்த அது எங்கே என்ன செய்யணும்னு தெரியலை. சும்மா ஆக்கள்கிட்ட கிட்ட ப்ரே பண்ணு அது இதுன்றலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த அதுகள் ஒன்றுமே ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லி அப்படி இதைத்தான் காட்டினது உண்மையில். அந்த சுவிசேஷத்துக்கு மேலே வைக்கிற விசுவாசத்தால் இந்த ஓமர் 8, 6, 8ன்றெல்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணி அந்த புக் முழுக்க இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பெரிய ஒரு புக் உண்டு. அந்த விதமாக உண்மையிலேயே இதை சரியாக செய்யவிட்டால் உண்மையில் அந்த விதமான பாவ குணங்கள்ல இருந்து மீட்க முடியாது. அது இல்லாமல் அந்த நீதி பரிசேரை விட எங்களுக்கு அந்த தேவநீதியை நாங்கள் காண்றதில்லை. திரும்பமாக இந்த 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 செக்ஷன் முழுக்க தேவநீதியை பிள்ளையாக ப்ரீச் பண்ணுறாங்க. கிருபை தான் ஏன்னா தேவன் கொடுக்குற வல்லமை, தேவன் செய்கிறது, தேவன் கொடுக்குற ஆவியால் அது ஆகிற விஷயம். ஆனால் அதை இன்டர்பிரட் பண்ணுற விதமெல்லாம் வெரி வெரி ஜஸ்ட் ஆப்போசிட். கிரேஸ்ன்னுவாங்க. எனவே 29வது 30வது வசனங்களை பார்ப்போம். உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தை தள்ளப்படுகிறதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்றும் கெட்டு போது உனக்கு நலமாக இருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரைத்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயங்களில் ஒன்றும் கெட்டு போது உனக்கு நலமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தா இதனால அவர் உண்மையில இதை அந்த லாங்குவேஜ் அவர் உண்மையில எக்ஸ்ட்ரீம் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறார். உண்மையில் அது ஒரு மீன் பண்ணுறது கையும் காலையும் வெட்டி எறிகிறதல்ல. என்ன சொன்னப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்தில் இந்த வலது கை வலது கண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு அதுகள் வேணும் கட்டாயம் ஜீவிக்கிறதுக்கு. இப்போ அது இல்லாவிட்டால் வலும் என்ன சொல்கிறது நாலு பெரியந்தம் ஹேண்டிகேப்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த விதமாக இடரல் உண்டாக்காமல் இருக்கிறவன்னு சொன்னால் அவர் என்னதை சொல்கிறான்னு சொன்னால் சில விஷயங்கள் எங்களுக்கு எதுவும் அதை விட்டால் ஜீவிக்க முடியாத மாதிரி இருக்கிற விஷயங்கள், சில ஹேபிட்டுகள், சில ரிலேஷன்ஷிப்கள், உறவுகள், பீப்புளுங்கிற வாழ்க்கையில் அதேமாரி இருக்கிற பொக்கிஷங்கள் இருக்கு. அதுகளுக்கு மேலே நம்பிக்கை வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன அதுகள் தேவை ஜீவிக்கிறதுக்கு. அப்போ அந்த இதுகளை எப்படி வெட்டி இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எப்படி விலகிடணும். அது சரியான ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன். அது விலகாவிட்டு அதுகளால் உங்களை பாவம் செய்ய வைக்கணும்னு சொன்னப்போ அங்கே நிறைய பேர் பொக்கிஷங்களை செய்கிறதுக்கு தான் இந்த ட்ரக்ஸ் இதுகளுக்கும் டீலிங்களுக்கும் அதுகளுக்கும் போகிறது இல்லையா. அது அந்த விதமாக பாவம் செய்ய வைக்கணும்னா அதுலேருந்து விலக தயாராக இருக்கணும். எத்தனையோ புள்ளிகளில் பட்டு போதுகள். அப்போ அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறணும். அதேமாரி சில நேரம் ஒரு சில ஹேபிட்ஸுகள் அதுக்குள்ளே போய் எத்தனை பேர் பிள்ளையான உறவுகளுக்குள்ளே போய் ஒய்ஃபை விட்டுட்டு போய் அப்படி எல்லாம் நிறைய இருக்குது. சில நேரம் அந்த ஒரு கேமே இருக்கும். அந்த கேமில் போய் சேர்ந்து விளையாடுற பார்ட்னர்ஸ். அப்போ அந்த விதண்டா கேமை விட்டுறணும். கேம் இஸ் அ வெரி அந்த அந்த வெரி ஃபண்ட் ஆஃப் இதாக இருந்தாலும் அதை விட்டுறணும். அதில் அந்த பார்ட்னரோட ப்ளே பண்ணுற விட்டுறணும். இப்போ அந்த விதமாக அதைத்தான் சொல்கிறேன். அந்த வெட்டி போடுறேன், அந்த உறவை வெட்டி போடணும். அல்லது எங்களுடைய அந்த பொசிஷன்ஸை வெட்டி போடணும். ரிலேஷன்ஷிப் அல்லது ஹேபிட்டை வெட்டி போடணும். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் ஏனென்றால் அந்த உண்மையிலே அது அதெல்லாம் எங்களுக்கு இடரல் பண்ணுது. அந்த மத்தேயு 18 இன்னொரு ஆஸ்பெக்டை பாருங்க. அந்த இடரல் உண்டாக்குறது எங்களுக்கு மாத்திரமில்லை மற்றவங்களுக்கு நாங்கள் இடரலாக இருக்கிறது. அதில் உண்மையில பிள்ளைகளை பற்றி தான் சொல்கிறார். மத்தேயு 18, 5, அதிலும் சேம் லாங்குவேஜ். இப்படிப்பட்ட ஒரு புள்ளியை நாமத்தின் ஏற்றுக்கொள்கிற மாதிரி என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் என்னிடத்தில் விசுவாசமாக இந்த சிறியல் ஒருவனும் இடரலை உண்டாக்குறவன் அவனோ அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும் வேண்டும். எனக்கு அதில் இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருதோ அவனுக்கு ஐயோ என்று சொல். இப்போ எங்கள் திருப்பி அதே இடத்துல உடனே அடுத்ததை சொல்கிறேன். உனது கையாவது உனது காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினா அதை எறிந்து போடு. 2 கையுடனாய் அல்லது 2 காலுடனாய் நித்திய அக்கினிலை தள்ளப்படுவதை பார்க்கலாம். சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பது நலமாக இருக்கும். நீ உனக்கு இடர்கள் உண்டாக்கினா எப்படி இங்கே எறிந்து போடு. அந்த ஆஸ்பெக்ட்லும் அதே இதை தான் பார்க்குறேன். 2 கண்ணுடையவனாய் என்ன இடத்துல இப்போ கல்லை பார்க்க ஒரு கண்ணை போய் செய்யலாம்னு சொல்லி இந்த சிறியல் ஒருவனையும் அற்பமாக எண்ணாபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவருக்குரிய ஏன்னா என்ன சொன்னால் மற்றவங்களுக்கு நாங்கள் இடரல் உண்டாக்குறது. நாங்கள் சிறியவர்னு சொல்கிற போது திருப்பம் அதிலும் 2 அர்த்தம் இருக்குது. என்ன சொன்னால் பெருமை இவன் தேவதுள்ள அவன் முகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறபடியால் தேவனுக்கு எல்லாமே உடனே தெரிய வரும்னு சொல்லி அந்த 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 பிள்ளைகளை பற்றி அவர் ஈவன் பேபி ஃபெய்த்தில் அல்லது இப்போ தான் பிறந்த பிள்ளைகள்டா தேவனுக்கு பிறந்த பிள்ளைகள் இன்னும் மெச்சூர் ஆகாதவங்களும் அவங்களையும் சேம் இதை தான் நாங்கள் ட்ரீட் பண்ணணும். என்ன சொன்னால் இன்னும் மெச்சூர் ஆகாதபடியால் அந்த வெள்ளமை இல்லை அவங்களுக்குள்ள. என்னபடியால் அவங்களையும் அதுவும் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட்.
அவங்களுக்கு ஆக்கள் இப்போ உருவ ரீதியாக பெருசியாக இருப்பாங்க, ஆனால் உண்மையிலே பெரிய அந்த அந்த ஃபெய்த், பேபி ஃபெய்த். அப்போ அவங்களுக்கும் இடர்கள் உண்டாகிற மாதிரி அது எப்படி எவ்வளோ எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் அதுக்கு இந்த நல்ல எக்ஸாம்பிள் அந்த இப்போ பெனிஹின் நான் அங்கே எல்லாம் மீட்டிங்கில் இருந்த போது, அந்த மீட்டிங்களுக்கு போகிற போதெல்லாம் ஒளியால் இப்போ போர்டில் பிடிச்சி கொண்டிருப்பாங்க என்ன மாதிரி அந்த இன்னும் பெனிஹின் நேரத்துக்கு அனுப்புகிற யூ ஆர் சென்டிங், பெனிஹின் இஸ் சென்டிங் யூ ஹெல் அண்டு சென்டிங் யூ டு ஹெல், அல்லது ஹீ சேட்டன் அப்படின்றதான் அனுப்பாங்க. அதை யார் அனுப்புகிறேன்னு நினைக்கிறீங்க? மெட்ட பாஸ்டர்ஸ். அந்த 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 விசுவாசிகளின் இதயத்தில் இடரலை உண்டாக்குறது வேண்டாம். பெனிஹின் இஸ் எவாஞ்சலிஸ்ட். அதுக்குள்ளால ஜனங்கள் ரசிக்கப்பட்டு கொண்டு வருதுகள், அதை இடரல் உண்டாக்குறதுக்கு அனுப்புறது. அதைத்தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் பேபி ஃபெய்த்தோட வர்ற பிள்ளை அந்த மாதிரி மீட்டிங்களுக்கு பேபி ஃபெய்த்தோட இருக்கிறவங்க தான் கூட வாங்குறது. அப்படி வர்ற போது அதை இடரல் ஆக்குற மாதிரி அவைகளை பற்றி தான் இது பேசுது. ஈவன் நம்ம ரேடியோ ஸ்டேஷன் அங்கே கலிஃபோர்னியாவில் போட்டு வச்சுக்கிறாங்க. 24 மணித்தியாலும் இந்த இப்படி கொத்தாக்களுக்கு பெனிஹின், ஓரல் ராபர்ட்ஸ், அந்த எஸ்பெஷலி அந்த மாதிரியான இவாஞ்சலிஸ்ட், அந்த ஹீலிங் கிஃப்டோடு இருக்கிறவங்களும் அவங்களுக்கு எதிராக அல்லது ஆவியாளர் நிறைகிறத பற்றி அதெல்லாம் போய் அதெல்லாம் முதலாவது ஜெனரேஷனில் போயிட்டு அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லி அந்த இப்போ அதெல்லாம் வந்து விசுவாசிகளை பேபி ஃபெய்த்தில் இருக்கிறவங்களுக்கு இடரல் அடைய வைக்கிறது. அதைத்தானே ஆண்டவர் சொல்கிறார். அவங்களுக்கு வர்ற ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை. அந்த விதமாக செய்ய வேண்டாம். அப்படி செய்கிறது இப்போ ஒரு பாசு அந்த அந்த அவர் பாசு மற்றவங்களை தான் பிடிச்சி அனுப்புறது. அப்போ அவர்களால் எனக்கெல்லாம் அந்த விடுதல் வருதுன்னு சொன்னால் அவர் அந்த உறவை வெட்டி போடணும். ஏன்னோ அதுதான் இது எழுதப்பட்டிருக்கு. வெட்டி போடான்ட்டு எவ்வளோ தான் பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் வெட்டி போடணும். அப்படி ஜீவித்தால் ஒழிய இதில் அந்த நீதியில் நாங்கள் நிலைத்திருக்க முடியாது. ஆனபடியே தான் அந்த நீதியில் நிலைத்திருக்க எங்களுடைய திணைப்பு இன்றைக்குமே குறைஞ்சி போகக்கூடாது. இது அடுத்ததாக 31, 32 பார்ப்போம். இதுதான் கடைசி 2 வசனங்கள் நினைக்கிறோம். தன் மனைவியை தள்ளி விடுகிற இவனும் தன் தள்ளிச்சுக்கிட்டு அவளுக்கு கொடுக்க கடவுள் என்று உரைக்கப்பட்டது. இது மோசே கூட கொடுக்கப்பட்டது. டியூட்டோனமி 24 பார்ப்பீங்க. அந்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்யப்பட்டவனாக இருக்கிறான். அப்படி தள்ளிவிடப்படுகிறவளை விவாகம் பண்ணுறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான்னு சொல்லி இப்போ இங்கே திரும்பவும் என்ன சொன்னால் அந்த அந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் இதைத்தான் அந்த பரிசையர் வந்து கேட்குறாங்க. இவர் இயேசுவே கேட்குறாங்க. இது வந்து இங்கே மத்தேயு 19 பார்ப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். 19 அந்த 3:9 வேணுங்க. பரிசேயரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை இந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவதை நியாயமானு கேட்டார்கள். அவர் பதில் கொடுக்குறான்னு சொன்னால், ஆதியில் மனுஷரை உண்டாக்கினவர் தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதை நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயம் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயில்லாமல் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்றார். அப்பொழுது அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், மோச சொல்லியிருக்கிறார், தள்ளிச்சிட கொடுத்து அவளை தள்ளி விடலாமண்டு ஏன் கட்டளிட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறான்னு சொன்னால், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம்னு உங்களுக்கு உங்களுடைய இறுதியதும் கடினத்தின் நிமித்தமே மோச உங்களுக்கு இடம் கொடுத்தார். ப்ரைட் தான் காரணம், அதுதான் கடினப்படுத்துறது. இப்போ ஹார்டன் ப்ரைடுன்னு ஒரு வசனமே இருக்குது. அப்போ ஆதி முதல் அப்படி இருக்கல. ஆதலால் இவனாலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்திய விவாகம்னா அவன் விவச்சாரம் இருப்பான். திரும்பவும் அதை எதை ரிப்பீட் பண்ணுறார். தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணவனும் வந்து அவளை என்றவனும் விவச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான். ரிப்பீட்டிங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ இதுகளில் வந்து இவன் பழைய ஏற்பாட்டில் கூட இதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மலக்காய் 2:14-16 எல்லாம், ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய. இப்போ எங்கே அதுதான் இந்த இது என்ன சொல்கிறது, சொலமன்ஸ்லும் அந்த வைஃபை பார்த்து சொல்லிக்கலாம், மை சிஸ்டர் அண்ட் மை பிரைட், அதுதான் அந்த தோழி என்றது. உன் தோழி என ஆண்டவர்கிட்ட கண்ணுக்களால் பார்க்கும்போது அவர்கிட்ட பிள்ளைகள் இல்லையா? உன் தோழியும் உன் உடன்படிக்கையும் ஆகிய மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் ஆவி அவரிடத்தில் பெருமாய் இருந்ததே, பின் ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை யாருங்கள்னு சொல்லி. இப்போ அது வந்து மலக்காய்
அதை இப்போ இது இப்போ இப்படி நினைக்கல ஒன்றரை இல்லையா என்ன செய்கிறேன் அதுக்குத்தான் 1 Corinthians 7:10 தொடக்கம் 15 பவுல் சொல்கிறார் வியாம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் இல்லை கர்த்தருடைய கட்டளை என்னவென்றால் மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் அப்படி வந்தால் விவாகம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி, அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவுள் ஒன்று விவாகம் செய்யக்கூடாது, புருஷனோட ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தலைவிடக்கூடாது என்று. ஆனால் சொல்வேன் என்னுடைய அபிப்பிராயம்னு சொல்கிறேன், அது கத்தட்ட. இனி என்னுடைய அபிப்பிராயம்னு சொன்னால் ஒரு விசுவாசியை நீங்கள் விசுவாசி இல்லாத மாரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் விசுவாசியாக வந்திருந்தால் அவளை தள்ள வேண்டாம். அதேமாரி தான் புருஷனையும் தள்ள வேண்டாம். ஏன்னா ஒருத்தருக்கு என்ன பிள்ளைகள் பிரசுத்தமாகிறதுக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள. அப்படித்தான் யோசப் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா, அது உணத்தை காத்துக்கொண்டார். ஆனால் இதெல்லாம் நீங்கள் மாரி பண்ண அப்புறம் ரசிக்கப்பட்டார். முதல்லன்னு சொன்னால் அது செய்ய வேணாம்னு போட்டிருக்கு. ஆனால் அவன் விட்டுட்டு போனால் இல்லை அவன் விட்டுட்டு போனால் பின்னுக்கு போகணாம்னு சொல்லி, ஏன்னா அவங்க ஏற்கனவே விசுவாசிகள் இல்லை என்னபடியால் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு சேர்க்க வேணாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் துரத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன அது மேலே தன்னுடைய அபிப்பிராயம் தான் சொல்லியிருக்கிறார், தேவன் என்று சொல்லலை. அதை செப்பரேட் பண்ணி எழுதி அந்த விதமாக என்ன தேவைன்னு சொன்னால் உண்மையில் அந்த விதமாக செய்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அது மாத்திரமல்ல, அவர் தேவன் அந்த அவைகளை என்னென்றைக்குமே அந்த சித்தத்தோடு செய்யலை. இந்த எல்லா கண்டெக்ஸ்டும் எப்படி தேவநீதி தேவநீதி என்று சொல்லப்படுறது உண்மையிலேயே பேசேட்ட நீதியை விட அதிகமாக உள்ளது. இதயம் சம்மந்தப்பட்டது. இந்த இதயம் ஓகேன்னு சொன்னால் மிச்சம் எல்லாமே இதயத்தின் வளம் வாய் பேசுறது, அந்த வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள்லாம் எங்களை சுக்கானண்டு போட்டுக்க எங்கள் வாழ்க்கை எங்கே போகுதுன்றதுக்கு எந்த திசையில் போகிறன்றதுக்குரிய அந்த இதயங்கிற இதயத்தின் வைத்து வாயில் வர்ற வார்த்தைகள். அப்போ அந்த விதம் எல்லாதும் அந்த குதிரைக்கு போடுற கடிவாளம் மாரி. அப்போ அந்த விதமாக டைரக்ட் பண்ணுறோம். அதுதான் என்னபடியால் அந்த இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீதியாக இருந்தால் அந்த நீதி உண்டாடுறே அந்த விசுவாசத்தால் தான். அந்த விசுவாசம் உண்மையாக இருந்தால் அந்த விசுவாசத்தில் தேவன ஆவியானவரை கொடுத்து அதை கூட வழி நடத்துறது பார்க்குறோம். இதயத்தை நிறைக்கிறது ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளாக இருக்கும். அவர்கிட்ட கொடுக்குற வல்லமைகளால் மேற்கொண்டு அவளை செய்து முடிக்கிறது. அந்த அனுபவத்தை பற்றினது தான் இந்த செக்ஷன் எல்லாம். அதில் ஆராதனை பற்றி பார்த்தோம். என்ன விதமாக மேரேஜை பற்றி விதமாக ஆங்கிளில் உறவுகள். அப்போ இந்த இவைகள் எல்லாவற்றிலும் எப்படி உண்மையோடு இருந்து அந்த ஜெயங்கொள்கிற இதில் ஜெபித்து முடிப்போம். பல்லமனமுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு இயேசுனுடைய ஒவ்வொரு ஆலோசனையுமே நீங்கள் கொடுத்தோண்டு அவைகளில் எந்த விதத்திலுமே நாங்கள் வழி விடாமல் எங்கள் விசுவாசம் உண்மையாக இருக்கிறதுக்கு இயேசு பேதுருவுக்கு ஜெபித்தபடி அந்த விசுவாசம் ஒளிந்து போகாமல் நாங்கள் ரசிக்கப்படுற போது மாத்திரமல்ல அந்த சுவிசேஷத்துக்கு மேலே உள்ள அந்த விசுவாசம் ஒளிந்து போகாமல், அதனால தான் மேலே நாங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறதே. அந்த ரத்தத்துக்கு மேலே அவர் செய்த கிரியலுக்கு மேலே எப்படி அது எங்களை சுத்திகரிக்குது, எப்படி எங்களை ஆண்டவரை ரட்சிக்குது, எல்லா விதமான பாவமாக அல்லது சாத்தாண்ட கட்டுகளில் இருந்து இவன் மரணத்தின் அவதிகளில் இருந்து அதில் அந்த விசுவாசம் என்றைக்குமே விட்டு விலை போகாமல் அது நிமித்தம் நீங்கள் கொடுக்குற வல்லமையில் இந்த மேலே இதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அந்த அந்த அடிப்படையில் ஜீவிக்கிற ஜீவியத்தில் ஏதேனும் இந்த உலகத்தில் இருக்கிற எதைகளுக்கு வேண்டி வந்தாலுமே அந்த ஆவியில் தைரியம் அடைந்து அதை இழக்கிறதுக்குரிய வல்லமையை கொடுக்குற தேவனே, அவைகளை இழந்து உறவா அல்லது பொக்கிஷங்களா அல்லது இவன் சுய சிந்தைகளா திட்டமா ஹேபிட்ஸா அவைகளெல்லாம் இழந்து நீங்கள் கொடுத்தவர்களை எல்லாத்தையுமே பற்றி கொள்றதுக்கு உதவி செய்வீங்கன்னு கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ்